இலங்கையில் இவ்வாரம். வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஒற்றையாட்சிக்குள் ஈழத்தமிழர்களின் பிரச்சினை ஒடுக்கப்படுவதை அனுமதிக்கப் போவது இல்லை. தமிழக அரசியல் தலைவர்கள் உறுதி. பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் வலுக்கும் எதிர்ப்பு. சட்டவிரோதமாக விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணி முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும். காணி உரிமையாளர்கள் மீண்டும் வலியுறுத்தல். ஒற்றையாட்சிக்குள் ஈழத்தமிழர்களின் பிரச்சினை ஒடுக்கப்படுவதை அனுமதிக்கப் போவதில்லை என தமிழக அரசியல் தலைவர்கள் தம்மிடம் உறுதியளித்ததாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிக்கின்றார். இந்த விடயம் தொடர்பில் எதிர்காலத்தில் இணைந்து செயற்படுவதற்கு தாம் தயார் என தமிழக அரசியல் தலைவர்கள் உறுதியளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய பேரவையின் உறுப்பினர்கள் சிலர் கடந்த டிசம்பர் மாதம் தமிழகத்திற்கு விஜயம் மேற்கொண்டு தமிழக முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட பலரை சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர். இந்த சந்திப்புகள் தொடர்பில் தெளிவுபடுத்தும் வகையில் விஜயத்தின் பின்னர் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இந்த விஜயத்திற்கு தலைமை தாங்கிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். ஒரு இனப்பிரச்சனைக்கு தீர்வு தேவைப்படுகின்ற ஒரு மக்கள் என்ற வகையில் எங்களுக்கு தான் அந்த தீர்வு கூட வேணும். அந்த வகையில் தமிழ்நாடு இதை விளங்கி கொண்டு அந்த அழுத்தங்களை பிரயோகிக்க வேணும். தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற தமிழ் தேசத்துடைய தனித்துவமான இறைமையின் அடிப்படையிலே சுயநிர்ணயத்தை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு கூட்டாட்சி முறையை தமிழ்நாட்டு தலைவர்கள் வலியுறுத்த வேணும். அது அவசரமாக எங்களுக்கு தேவை. முதலாவது ஒற்றையாட்சியை நிராகரிக்கணும். நிராகரித்து உடனடியாக தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு சமஷ்டி தீவை நாங்கள் வலியுறுத்த வேணும். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் விரும்புகின்ற அந்த ஐக்கிய ராஜ்ய முறைமையை ஒட்டுமொத்தமாக எதிர்த்தே ஆக வேண்டும். அது ஒருபோதிலும் ஒரு தீர்வாக அமைய முடியாத என்ற விஷயங்கள் நாங்கள் சந்தித்த அனைத்து தலைவர்கள் மட்டத்திலேயும் அது சாதகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் எங்களுக்கு சொன்னது என்னென்றால், தாங்கள் தமிழீழத்துக்கு ஏகமனதாக தமிழ்நாட்டு சட்டசபையில் தீர்மானம் எடுத்து நிறைவேற்றி இருக்கிற கட்சிகள். ஆகவே ஈழத்தமிழர்களுடைய விவகாரத்தில் நாங்கள் ஒருபோதிலும் ஒற்றையாட்சிக்குள்ளே தமிழ் அரசியலை முடக்கிறதை தாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை. தாங்கள் அப்படி முடக்குவதற்கு எதிர்க்காமல் விடுறதுக்கும் தங்களுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. அந்த வகையில் தாங்கள் நிச்சயமாக எதிர்காலத்தில் எங்களோடு சேர்ந்து இந்த விஷயங்களை வலியுறுத்துறதுக்கு தயாராக இருப்பார்கள் என்றதையும் சொல்லியிருந்தார்கள். இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பது தொடர்பில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அழுத்தம் கொடுப்பதாக தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரை சந்தித்த சந்தர்ப்பத்தில் தமிழ் தேசிய பேரவையிடம் உறுதியளித்ததாகவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டினார். அந்த வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் உடனடியாக அந்த விஷயத்தில் மத்திய அரசோடு பேசி இந்த விடயத்தை தீர்ப்பதற்கு மேலதிகமான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தான் அழுத்தம் கொடுப்பதாக எங்களுக்கு வாக்குறுதி வழங்கினார். அவர் ஞாபகப்படுத்தினவர் இதுக்கு முதலும் ஒரு பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு ஏற்கனவே ஒரு முயற்சி ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அது இடைநிறுத்தப்பட்ட ஒரு நிலையிலே அதை புதுப்பிக்கிறதுக்கும் அதை துரிதமாக அந்த இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் தன்னால் இயன்ற செயற்பாடுகளை தான் செய்ய தயார் என்பதை தெளிவாக சுட்டிக்காட்டியிருந்தது. தமிழர் தாயக பிரதேசம் திட்டமிட்டு பௌத்தமயமாக்கப்பட்டு வருவதாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வருகின்ற நிலையில் வன்னியில் அமைந்துள்ள பிள்ளையார் ஆலயத்தை அண்மித்து பௌத்த விகாரை ஒன்றை அமைப்பதற்கான பணிகள் முன்னெடுக்கப்படுவது தொடர்பில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. வவுனியா சமலங்குளம் கல்லுமலை விநாயகர் ஆலயத்திற்கு அருகில் புதிதாக விகாரை ஒன்று அமைக்கப்படுவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளர் எஸ் தவபாலன் தெரிவிக்கின்றார். நேரடியாக அந்த இடத்தை சென்று பார்வையிட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். வவுனியா சமணங்குளம் பகுதியிலே அமைந்திருக்கின்ற கல்லுமலை பிள்ளையார் ஆலயத்திலே அந்த வளாகத்திலே தொல்லியல் என்ற போர்வையிலே பௌத்த விகாரை கட்டுவதற்கான அடித்தளம் விடப்பட்டு கொண்டிருக்கின்றது. உண்மையிலே தொல்லியல் என்ற போர்வையிலே
தொல்லியல் எச்சங்களை பாதுகாக்கிறோம் என்ற போர்வையிலே ஒரு பௌத்த விகாரை கட்டுவதற்கான அடித்தளமே அங்கே இடப்பட்டிருக்கின்றது. இது எங்களுடைய நேரடியான அவதானிப்பு. இந்த தொல்லியல் திணைக்களம் முற்றுமுழுதாக பௌத்த விகாரைகளை கட்டுவதும் பௌத்த ஆக்கிரமிப்புகளை செய்வதும் தான் அவர்களுடைய திட்டமிட்ட செயற்பாடாக இந்த தமிழர் தாயக பகுதியிலே தொடர்ந்து அரங்கேறி கொண்டிருக்கின்றது. எண்கோண வடிவிலே அங்கே அடித்தளம் கட்டப்பட்டு விகாரை கட்டுவதற்கான அந்த வட்ட வடிவான அமைப்புடன் அந்த விடயம் முடிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. தொல்லியல் பிரதேசத்தை பாதுகாப்பதுதான் நோக்கமெனின் புதிய கட்டுமானம் ஒன்றை அமைப்பதன் நோக்கம் என்னவென கேள்வி எழுப்பியுள்ள தவபாலன், குருந்தூர் மலை போன்ற இடங்களிலும் இவ்வாறு தொல்லியல் இடங்களை பாதுகாப்பதாக கூறியே பௌத்த ஆக்கிரமிப்பு முன்னெடுக்கப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். எச்சங்களை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் எதற்காக இவர்கள் இந்த எண்கோண வடிவிலே இந்த அமைப்பை செய்திருக்கின்றார்கள்? இந்த விகாரை கட்டுமானத்தின் அடித்தளம் இவ்வாறு தான் அமையும். இது குருந்தூர் மலை போன்ற இடங்களில் இந்த வரலாறுகளை நாங்கள் ஆழமாக அறிந்திருக்கின்றோம். எனவே இந்த விடயங்கள் திட்டமிட்டு நகர்த்தப்படுகின்றது. இந்த ஜேவிபி அரசாங்கத்தின் காலத்திலேயும் இது மிக மோசமாக இந்த விடயம் நடந்தேறி கொண்டிருக்கிறது. தமிழ் தாயகத்திலே முற்றுமுழுதாக இந்த பௌத்த விகாரை ஆக்கிரமிப்பு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் இந்த சமணங்குளத்திலே இருக்கின்ற இந்த கல்லுமலை விநாயகர் பிள்ளையார் ஆலயத்திலே இருக்கின்ற இந்த ஆக்கிரமிப்பும் எதிர்காலத்திலே ஒரு மிக ஆபத்தை தரப்போகின்றது. இதுல நாங்கள் விழிப்படைய வேண்டும். குறிப்பாக சமணங்குள மக்கள் இதுல தெளிவடைய வேண்டும். யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமாக விகாரை அமைக்கப்பட்டுள்ள பொதுமக்களின் காணிகள் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும் என காணி உரிமையாளர்கள் மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட திஸ்ஸ விகாரைக்காக கைப்பற்றப்பட்ட காணிகளின் உரிமையாளர்களோடு யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியிருந்தார். இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட காணி உரிமையாளர்கள் இந்த விடயத்தை வலியுறுத்தியுள்ளனர். அவர்கள் ஒரு பக்கத்தால் இந்த காணி விடுவிப்பு சம்பந்தமாக அவர்கள் முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சிக்கு நாங்கள் பாதகம் விளைவிக்க போகிறதில்லை. அதே நேரத்தில் எங்கள்கிட்ட போராட்டத்தையும் நாங்கள் கைவிட போவதாக இல்லை. நாங்கள் இந்த காணியை மீட்கிற 50 பரப்பு இருக்கிற உரிமையாளரும் இருக்கணும், அதே நேரத்தில் அறப்பரப்பு இருக்கிற உரிமையாளரும் இருக்கணும். சகல காணியை மீட்டெடுக்கிறதா எங்கள்கிட்ட குறிக்கோள். முடிவுகள் எட்டப்படுமா இருந்தால் எங்களுக்கும் சந்தோஷம்தான். அந்த ரீதியில் நாங்கள் முடிவுகள் எட்டுப்படும் மட்டும் நாங்கள் போராட்டத்தை தொடர்வோம். இதே நேரம் விகாரை அமைந்துள்ள காணியை தவிர ஏனைய காணிகளை 4 கட்டங்களாக விடுவிக்க நடவடிக்கை எடுப்பதாக யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் தமக்கு உறுதி அளித்துள்ளதாகவும் காணி உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். அவர்களோட அந்த காணிகள் கட்டப்பட்ட கட்டிடங்கள் கட்டுமானங்களுக்குரிய இடத்தை தவிர்த்து ஏனைய இடங்களை எங்களுடைய ஏனைய இடங்களை 4 கட்டங்களில் விடுவிச்சு தர்றதுக்கான கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கு. தங்களால் முடிஞ்ச வரை தாங்கள் விரைவாக 4 கட்டங்களாக விடுவித்து தரதாக சொல்கிறார்கள். எங்களுடைய எதிர்பார்ப்பை நாங்கள் அவைகிட்ட சொல்லியிருக்கிறோம். எங்களுடைய எதிர்பார்ப்பு காணி உரிமையாளர்கள் சகலருமே இன்று வரை வாடகை வீட்டில் இருக்கிறோம். எங்களுக்கு எங்களோட காணி வேணுமென்ற நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறோம். எவ்வாறாயினும் கட்டம் கட்டமாக காணியை விடுவிப்பது நடைமுறை சாத்தியமற்ற விடயம் என நயினாதீவு நாகவிகாரையின் விகாராதிபதி நவதகல பதுமதிஸ்ஸ தேரர் குறிப்பிட்டுள்ளார். விகாராதிபதி தலைமையிலான தேரர்கள் குழு தையிட்டி திஸ்ஸ விகாரை பகுதிக்கு விஜயம் செய்து காணி உரிமையாளர்களோடு கலந்துரையாடலில் ஈடுபட்டது. தனியார் காணியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள தையிட்டி விகாரையால் காணியை இழந்த மக்கள் நயினாதீவு விகாராதிபதியை அண்மையில் நேரில் சந்தித்து தமது காணிகளை விடுவிப்பது தொடர்பில் கலந்துரையாடியிருந்தனர். இந்த நிலையில் விகாராதிபதி தலைமையிலான தேரர்கள் குழு காணி உரிமையாளர்களை சந்தித்துள்ளது. கட்டம் என்ன சொல்லுவாங்க, என்னாலும் ஒரு கட்டம் எடுக்கிறதுக்கும் 2-3 வருஷம் போகும். அதுக்கு புறா அதோட ஒரு பூமி ஒரு கட்டம் நாங்கள் அதை முடித்தா புறா திருப்பி உங்களுக்கு இது கிடைக்காது. எடுக்கிறது என்ன, நீங்கள் எடுக்கணும் முழுவதும் முழு காணியும் எடுக்கணும். அதுதான் அதுவரையும் நீங்கள் அது போராடினது என்னுடைய இது என்ன, அது நல்லதுன்னு தான் நான். இலங்கையின் முப்படையினர் மற்றும் போலீசாருக்கு கூடுதல் அதிகாரங்களை வழங்கும் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டமூலம் நிறைவேற்றப்படக்கூடாது என இலங்கை அரசாங்கத்திடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீதியமைச்சர் மற்றும் அமைச்சின் செயலாளரை சந்தித்த சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் பயங்கரவாத தடைச்சட்டத்திற்கு பதிலாக அரசாங்கம் கொண்டுவரவுள்ள புதிய பயங்கரவாத சட்டத்திற்கு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வர முன்னர் தங்களுடைய கொள்கை பிரகடனத்தின் 129ஆம் சட்டத்திலே மிக தெளிவாக பயங்கரவாத தடை சட்டத்தையும் அதனோடு ஒத்த ஏனைய அடக்குமுறை சட்டங்களை நீக்குவோம் என்று உறுதியளித்திருந்தார். ஆனால் இன்று
அதே மாதிரியான அதைவிட மோசமான அடக்குமுறைகளை கொண்ட இன்னும் ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கின்றார். பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக ஏற்கனவே பலர் பாதிக்கப்பட்டு இன்று வரை சிறையிலும் இருக்கின்றார்கள். இப்படி மக்களுக்கு தங்களுடைய அடிப்படை உரிமைகளை வழங்க மறுக்கின்ற ஒரு சட்டத்தை தொடர்ச்சியாக முன்னிருந்த அரசாங்கங்கள் பல்வேறு வகையிலே அதனை தங்களுக்கு ஜாதகமாக மக்களை கட்டுப்படுத்துவதற்காகவே பாவித்திருக்கின்றனர். அதன் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தற்பொழுது இந்த அரசாங்கமும் அரசாங்கத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக அரசுக்கு எதிராக இடம்பெறுகின்ற போராட்டங்களை தவிர்ப்பதற்காக இந்த சட்டத்தை பாவிக்க இருக்கின்றது. எனவே இது மக்களுக்கும் மனித உரிமைக்கும் முற்றுமுழுதாக எதிராக இருக்கின்றது என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்துகின்றோம். இன்றைக்கு நீதியமைச்சருக்கும் அவருடைய செயலாளருக்கும் அதனை நாங்கள் தெளிவாக எடுத்து கூறியிருக்கின்றோம். இவர்கள் மக்களுக்கு உறுதியளித்தபடி பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வரக்கூடாது. அப்படி கொண்டு வருவதாக இருந்தால் கூட அதனை அவர்கள் மக்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையின் மூலம் தெரியப்படுத்த வேண்டும் என்பதை முதலில் கேட்டுக்கொள்ள வேண்டும். அதில் இருக்கின்ற சாதக பாதகங்களை நாங்கள் அலசி ஆராய வேண்டும். அது நிச்சயமாக பொதுமக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் கண்ணூடாக காண்கிறோம். எனவேதான் இந்த சட்டம் எக்காரணம் கொண்டும் அமுல்படுத்தப்படக்கூடாது என்பதை நாங்கள் இன்று வலியுறுத்தியிருக்கிறோம். மீண்டும் மற்றொரு இலங்கையில் இவ்வாரம் செய்தி தொகுப்பின் ஊடாக சந்திப்போம். நன்றி.